ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். பைபிள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எசையா 41:9 ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் தாசன், you are my servant. நீ என் தாசன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை தெரிந்து கொண்ட ஒரு ஆண்டவர் தான் நம் ஆண்டவர். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் தாசன், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நான் உனக்காக ஜீவனை கொடுத்து உன்னை மீட்டு எடுத்திருக்கிறேன், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்னுடைய தாசன். எவ்வளவு நம்பிக்கை ஒரு வார்த்தை. இந்த உலகத்தையே படைத்த, இந்த உலக அண்டாசரங்களையே உருவாக்கின அந்த ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீ என் தாசன். இன்னைக்கு நம்ம பேரை சொல்லி சொல்லுகிறார், நீ என் தாசன். நம்ம மறந்து போகிற ஆண்டவர் அல்ல அவர். நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லுவதிலே சந்தோஷப்படுகிற ஒரு ஆண்டவர். அவருடைய பிள்ளைகள் என்பதை அங்கீகரிக்கிற ஒரு ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அன்பான குடும்பத்தின் மக்களே, நம் ஆண்டவர் நம் தகப்பனாக, நமக்கு தாயாக, நம்மை வழிகாட்டியாக, நம்மை சுமந்து செல்லுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளை மீது எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறாரோ அதே போலதான் பரமபிதாவாகிய ஆண்டவர் நம் மீது அன்புள்ளவராய் இருக்கிறார். நம்ம தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர். நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீ என் தாசன், நீ என்னுடைய தாசன். அந்த ஒரு உரிமையை ஆண்டவர் பாராட்டுகிறார். நீ எனக்கு சொந்தமானவர், நீ எனக்கு சொந்தமானவள், நீ என்னுடையவள், எனக்கு உரிமையான ஒரு மகன், ஒரு மகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவேளை ஆண்டவர் நமக்கு சொந்தமாய் இருப்பதனால், அவருக்கு நமக்கு எஜமானாய் இருப்பதனால், இந்த உலகத்துல எந்த ஒரு சூழ்நிலை கண்டும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்மை விடுவிப்பார், நம்மை சுமந்து கொள்வார், நம்மை பாதுகாக்க ஆண்டவரால் முடியும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் தாசன், நீ என் தாசன். எத்தனை நம்பிக்கையுள்ள ஒரு வார்த்தை. நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு மிகப்பெரிய உரிமை இந்த உலகத்தில் நம்மை வாழச் செய்யும். என் ஆண்டவர் என் மீது அக்கறைப்படுகிறார் என்ற இந்த நம்பிக்கையுள்ள வார்த்தை இந்த உலகத்திலே நம்மை வாழச் செய்யும். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீ என் தாசன். இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். நம்மை நேசிக்க ஒருவர் உண்டு, நம்மை சுமந்து கொள்ள ஒருவர் உண்டு, நம்மை பாதுகாக்க ஒருவர் உண்டு, நம் கண்ணீரை துடைக்க ஒரு ஆண்டவர் உண்டு. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நீ என் தாசன். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். அவர் நம்மை நடத்துகிற பாதைகள் ஆச்சரியமான பாதைகளாக இருக்கும். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரை, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு தந்த அந்த உரிமைக்காய் துதிக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளப்பா, நாங்கள் உம்முடைய தாசர்களாய் இருப்பதற்காக நன்றி. நீர் எங்களுக்கு எஜமானாய், ஆண்டவராய், தந்தையாக, தாயாக இருப்பதற்காக நன்றி. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை தாருமப்பா. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அங்கீகரி, ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பிரசனமுள்ள கரம் அவர்களை தொடட்டும். இந்த நாள் அற்புதத்தின் நாளாக மாற்றும். கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறேன். இந்த நம்பிக்கையுள்ள ஒரு வார்த்தை எங்களை வாழ வைக்கட்டும். காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.